சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த குணம், திரைத்துறையில் வேற யாருமே செய்யாத ஒரு விஷயம், வேற யார்ட்டையுமே இல்லாத ஒரு பண்பு, ரஜினிகாந்த் அவர்கள் தொடர்ந்து பின்பற்றி வரக்கூடிய ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னு கேட்டால், அது பி வாசு அவர்களும் சொல்லியிருக்காரு. இயக்குனர் பி வாசு அவர்கள், நடிகை குட்டி பத்மினி அவர்களும் இதை சொல்லியிருக்காங்க. தயாரிப்பாளர் ஏவிஎம் புரொடக்ஷன்ஸுடைய ஏவிஎம் சரவணன் அவரும் இதை வந்து சொல்லியிருக்காரு. இதில் 3 பேருமே சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அது பல இன்டர்வியூஸில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு படத்துக்கு கமிட் ஆகிறார் அப்படின்னா, எந்த அட்வான்ஸுமே வாங்காமல், இன்னும் சொல்லப்போனால் வெறும் ₹1 மட்டும் அட்வான்ஸாக தயாரிப்பாளர்கிட்டேருந்து வாங்கிட்டு அந்த படத்துக்கு கமிட் ஆகக்கூடிய அந்த ஒரு குணம். அதுக்கு பிறகு அந்த படத்துடைய வேலைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு கடைசியில் டப்பிங் வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்து முடித்ததுக்கு அப்புறம்தான் முழு சம்பளத்தையுமே வாங்கக்கூடிய அந்த ஒரு குணாதிசயம் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட மட்டுமே வந்து இருந்திருக்கு. இதை சொல்லிட்டு பி வாசு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு படம் எடுக்கணும், ஒரு 6 மாதம் 8 மாதம் ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும், எவ்வளோ பட்ஜெட் ஆகும், அதில் ஒரு பெரிய அமௌண்ட்டை அட்வான்ஸாக ஒரு நடிகருக்கு ஒரு தயாரிப்பாளர் கொடுக்கும்போது எவ்வளவு வட்டி மேலே வட்டி வந்து அவர் கட்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கே வந்து அவருக்கு நிறையா வந்து பணம் வந்து போகும், விரயமாகும். ஆனால் ₹1 மட்டும் அட்வான்ஸாக வாங்கிட்டு வேறு எதுவுமே வேணாம், படம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பிஸ்னஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறதுனால தயாரிப்பாளருக்கு அதுவே கிட்டத்தட்ட பல கோடிகள் சேவ் ஆகுது. ஒரு 10 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு தயாரிப்பாளர் தன்னுடைய பணத்தை சேவ் பண்ணுறதுக்கு அதுவே வந்து மிகப்பெரிய அளவில் உதவியாக வந்து இருக்குது. இது வந்து வேறு யார்ட்டையுமே கிடையாது, ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட மட்டுமே இருந்த ஒரு பண்பு இது அப்படின்னு பி வாசு அவர்களும் குட்டி பத்மினி அவர்களும் சொல்கிறாங்க. அதேமாதிரி ஏவிஎம் சரவணன் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, சிவாஜி திரைப்படத்தில் கமிட் ஆகும்போது எவ்வளோ சார் உங்களுக்கு அட்வான்ஸ் வந்து கொடுக்கணும், எவ்வளோன்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் எல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னு ஏவிஎம் சரவணன் அவர்கள் சொல்ல, அட்வான்ஸா அதான் இப்போ கொடுத்தீங்களே அப்படின்னு ரஜினி சார் சொல்கிறாரு. சார் அது வெறும் ₹1001 தானே சார் கொடுத்தேன் அப்படின்னு ஏவிஎம் சரவணன் அவர்கள் சொல்கிறாங்க. இதுவே போதும், இந்த ₹1001 போதும், இதே அட்வான்ஸாக நான் வச்சுக்கிறேன், படம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் பிஸ்னஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மற்றதை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறார். அதேமாதிரி படம் முடிகிற வரைக்கும் அவர் எந்த பணமுமே வந்து வாங்கலை. ஃபுல்லாக படம் முடிஞ்சு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றதற்கு பிறகு, மிகப்பெரிய லாபம் வந்ததுக்கு பிறகு தான் ரஜினிகாந்த் அவர்கள் சம்பளமே வாங்கியிருக்காரு ஏவிஎம் சரவணன் அவர்கள்ட்ட. இதையும் ஏவிஎம் சரவணன் அவர்கள் வந்து சொல்கிறாங்க ஒரு பேட்டியில். இதை வந்து சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் வந்து நினைவூட்டுறார். பி வாசு அவர்கள் அதை சொல்லும்போது ஏவிஎம் சரவணன் சாரும் இதே விஷயத்தை தான் வந்து சொன்னார். சிவாஜி படத்துக்கும் ₹1000 வாங்கிட்டு தான் வந்து நடித்ததாக வந்து அவர் சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே 2 பேருமே அப்படியே வந்து நெகிழ்ந்து போகக்கூடியதை நம்ம வந்து பார்க்க முடியுது. இதெல்லாம் அந்த மாதிரியான பண்புகள், தயாரிப்பாளர்களுடைய ஒரு அபிமான ஹீரோவாக அத்தனை ஆண்டு காலமாக ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கிறதும், திரைத்துறையில் எல்லார்ட்டேருந்தும் நல்ல பேர் வாங்குறதும் வெறும் நடிப்புக்காக மட்டும் கிடையாது. இதை தாண்டி இது மாதிரியான நல்ல குணங்கள், நல்ல பண்புகள் இருக்கிறதுனால தான் அந்த ஒரு ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு பேருக்கான ஒரு வேல்யூ எல்லா காலகட்டத்திலையுமே இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து வரக்கூடிய தலைமுறை நடிகர்கள் எல்லாருமே இதெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.